வெல்கம் டு த நாலேஜ் ஃபைண்ட் ஐடி வியூவர்ஸ். இன்னைக்கு வந்து ஜாவா ரிலேட்டடான பிளேலிஸ்ட்டில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு கன்சால் பேஸ்ட் அப்ளிகேஷன், ஒரு பேங்க் அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பேங்க் அப்ளிகேஷனில் மெயினான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து அக்கௌண்ட் க்ரியேஷன், பேங்க்கில் வந்து டிபாசிட் மணி, வித்ட்ரா மணி, பேலன்ஸை செக் பண்ணுவோம். இப்போ இந்த ஃப்ளோ தான் நாங்களுக்கு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் வந்து ரெண்டு மெயினான கிளாஸ் வச்சிருக்க போகிறோம். ஒன்று வந்து பேங்க் அக்கவுண்ட் கிளாஸ், மற்றது பேங்க் ஆப். இப்போ நாங்கள் இங்கே யூஸ் பண்ண போகிற மெத்தட்ஸில் நாங்கள் யூஸ் பண்ண போகிற ஃபீச்சர்ஸ் வந்து அக்கவுண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், டிபாசிட், வித்ட்ரா மேனேஜ் பண்ணுறத ஒவ்வொரு மெத்தட்ஸாக நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மெத்தட்ஸில் நாங்கள் மெயினாக டிபாசிட் பண்ணுற மெத்தடும் வித்ட்ரா பண்ணுற மெத்தடையும் மட்டும் நாங்கள் கால் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ மெயின் மெனுவில் ஒரு யூஸர் இன்புட் பண்ணால் டிபாசிட் அமௌண்ட்டும் வித்ட்ரா அமௌண்ட்டும் பேலன்ஸை செக் பண்ணிவிட்டு அந்த சிஸ்டத்தை வந்து எக்ஸிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ எப்படி சிம்பிளான ஒரு கன்சால் பேஸ் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வழமை போல் எக்லிப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம்ன்றதை வந்து டிசைட் பண்ணணும். ஸோ நான் வந்து 3 கிளாஸை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். நியூ ஜாவா ப்ராஜெக்ட்டுக்கு நேம் வந்து பேங்க் அப்ளிகேஷன் வந்து நேம் பண்ணுறேன். ஓகே, இப்போ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஆச்சு. இப்போ வந்து பர்டிகுலர் ஒரு பேக்கேஜுக்குள்ளே நான் வந்து ஒரு ஜாவா கிளாஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். 3 கிளாஸ் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம். ஒன்று வந்து பேங்க் அக்கவுண்ட், மற்றது வந்து பேங்க் சர்வீஸ், மற்றது பேங்க் ஆப். அப்போ தான் எங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி டிஃபால்ட் பேக்கேஜில் இப்போ கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்க நாங்கள் அதுக்குரிய கேமல் கேசஸ் யூஸ் பண்ணணும். அடுத்த கிளாஸ் பேங்க் சர்வீஸ், பேங்க் சர்வீஸ். அடுத்த கிளாஸுக்குரிய நேம் வந்து பேங்க் ஆப். ஸோ 3 கிளாஸஸும் வந்து இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இனி நாங்கள் கோட் பண்ண முதல் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ண போகிறோம். இப்போ 3 கிளாஸ் இருக்க போகுது. ஸோ பேங்க் அக்கவுண்ட் என்ற கிளாஸில் வந்து ஸ்பெசிஃபிக்காக 3 விஷயத்தை வந்து எடுக்க போகிறோம் மெத்தட்ஸாக. பேலன்ஸை செக் பண்ணுறதுக்கும், டிபாசிட் எவ்வளோன்றதை, வித்ட்ரா எவ்வளவுன்றதை, கடைசியாக இருக்கிற பேலன்ஸை கெட் பண்ணுறதுக்குமான மெத்தட்ஸை வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் வந்து பேங்க் சர்வீஸில் வந்து யூசர் ரிலேட்டடான விஷயங்களை வந்து நாங்கள் ஷோ பண்ண போகிறோம். உதாரணமாக யூசர் இன்புட்டை யூசர்கிட்ட இருந்து வாங்குறது, என்ன மெனூஸை ஷோ பண்ணுறது, எவ்வளோ அமௌண்ட் யூசர் என்டர் பண்ண போகிறதுன்னு கேட்குறது, அண்ட் எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ண போகிறேன்னு கேட்குற ரிலேட்டடான விஷயம் எல்லாம் பேங்க் சர்வீஸில் இருக்க போது யூசர் இன்புட் ரிலேட்டடான விஷயங்கள். மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே உங்களுக்கு அங்கே இருக்க போது பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க போகுது. அண்ட் பேங்க் ஆப்பில் தான் நாங்களோட மெயின் மெத்தடை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அதில் தான் இந்த 2 கிளாஸுக்குமான ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி நாங்கள் வந்து ரீயூஸ் பண்ண போகிறோம். டபுள் ஆப்ஜெக்ட் கான்செப்டை வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணவும் இருந்தால் பேங்க் அக்கௌண்ட் என்ற கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா தான் நாங்கள் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் எழுத போகிறோம். இனிஷியல் அமௌண்ட் எவ்வளவு, டிபாசிட் எவ்வளோன்னு சொல்லி. ஸோ பேங்க் அக்கௌண்ட் கிளாஸுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நான் டிபாசிட்டுக்கு ஒரு
ஃபங்க்ஷன் உண்டு, ஒரு மெத்தட் உண்டு எழுத போகிறேன். ஸோ நான் ரிட்டர்ன் மெத்தட் உண்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பப்ளிக் void deposit இங்க நான் ஒரு பராமீட்டரா அமௌண்ட்டை வந்து வாங்க போறேன். ஸோ அமௌண்ட் எப்பவுமே எங்களுக்கு டெசிமல்ல இருக்கிறபடினால நான் அமௌண்ட் எடுக்கிறேன். ஸோ வித்தின் திஸ் இந்த மெத்தட்ல வந்து எங்களுக்கு வந்து அமௌண்ட் ஒன்று எடுக்க முதல் எங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஒன்று இருக்கணும். அதாவது ஒரு கஸ்டமருக்குன்னு ஒரு பேலன்ஸ் இருக்கணும். ஸோ நான் ஒரு வேரியபிள் உண்டு, ஒரு ப்ரைவேட் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணி வைக்கிறேன். டபுள் பேலன்ஸ் ஆரம்பத்தில் இருக்கிற பேலன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காண்டி ஒரு வேரியபிள் ஒன்று அசைன் பண்ணுறேன், பேலன்ஸ். ஸோ இது ஒரு ப்ரைவேட் வேரியபிள். ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்காண்டி நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர், பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட் கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ எப்பவுமே கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிளாஸ் நேம்லேயே தான் இருக்க போகுது. ஸோ பேங்க் அக்கௌண்ட். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர்ன்றது டிஃபால்ட் மெத்தட். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நான் யூஸ் பண்ண போகிற விஷயம் வந்து இது ஒரு மெத்தட் படினால மெத்தட்குரிய ப்ராக்கெட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணோன்னா இங்கே வந்து நான் ஆரம்பத்தில் இருக்கிற பேலன்ஸை வந்து இதில் ஒரு பேராமீட்டராக எடுக்க போகிறேன். ஸோ ஆரம்பத்தில் இருக்கிற பேலன்ஸை வந்து டெசிமல்லையே அதையும் எடுக்கிறேன் டேட்டா டைப். இங்கே வந்து இனிஷியல் பேலன்ஸ் என்று சொல்லி ஒரு பேராமீட்டர் ஒன்றை கிரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இனிஷியல் பேலன்ஸ்ன்றது ஒன்று எடுத்திருக்கேன், இங்கே பேலன்ஸ்ன்றது ஒன்று எடுத்திருக்கேன் குளோபல் வேரியபிளாக. பேலன்ஸ்ன்னு சொல்கிறது நான் வித்ட்ரா பண்ணினா அண்ட் வந்து டிபாசிட் பண்ணால் சேஞ்ச் ஓவர் ஆகிற ஒரு டைனமிக் வேல்யூ தான் இந்த பேலன்ஸ். இனிஷியல் பேலன்ஸ்ன்றது ஆரம்பத்தில் அந்த கஸ்டமர்கிட்ட இருந்தது தான் இனிஷியல் பேலன்ஸ். ஸோ இந்த பேலன்ஸுக்கும் இனிஷியல் பேலன்ஸுக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று நாங்கள் கிரியேட் பண்ணோம்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் இங்கே கிரியேட் பண்ண போகிறேன். இந்த பர்டிகுலர் பேங்க் அக்கௌண்ட் கிளாஸுக்குரிய கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த கிளாஸுக்குரிய இந்த குளோபல் வேரியபிள் பேலன்ஸ் வந்து என்னத்துக்கு ஈக்குவலாக இருக்க போகுதுன்னு சொன்னால் எங்களோட இனிஷியல் பேலன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது ஆரம்பத்தில். ஸோ அப்போ தான் நாங்கள் என்ன செய்யலாம், வித்ட்ரா பண்ணினாலும் டிபாசிட் பண்ணினாலும் அங்கே வர பேலன்ஸ் வந்து இந்த பேலன்ஸுக்கு ஈக்குவலாக நாங்கள் எடுக்கலாம். ஸோ ஆரம்பத்தில் இருக்கிற இனிஷியல் பேலன்ஸ் ஈக்குவல் பேலன்ஸ் சொல்லி நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ அசைன்மெண்ட் முடிஞ்சுது அண்ட் வந்து எனி டிபாசிட்டுக்கு மெத்தட் எழுதியிருக்கிறேன். டிபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து நான் ஒரு பேராமீட்டரில் எடுத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் சேம் டேட்டா டைப் டெசிமல் படினால டபுளில் எடுக்கிறேன். ஸோ இப்போ பேங்க்கில் வந்து டிபாசிட் பண்ணினா எங்களுக்கு என்ன நடக்கும், இருக்கிற இந்த பேலன்ஸோட இந்த டிபாசிட் பண்ணின அமௌண்ட்டுன்னு சேர்ந்து வரும். ஸோ இப்போ இருக்கிற பேலன்ஸ் வந்து என்னென்று மாறப்போகுது, எங்களுக்கு இருக்கிற பேலன்ஸ் வந்து இருக்கிற பேலன்ஸோட ப்ளஸ் ஆக போகுது நாங்கள் டிபாசிட் பண்ணி அமௌண்ட். ஸோ டிபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கான பேராமீட்டர் என்ன, அமௌண்ட். ஸோ இப்போ நாங்கள் ப்ளஸ் பண்ண போகிற பேலன்ஸ் ப்ளஸ் அமௌண்ட் தான் எங்களோட நியூ பேலன்ஸாக வரும் டிபாசிட் பண்ணினா பிறகு. ஸோ இனி நாங்கள் டிபாசிட் பண்ணின அமௌண்ட்டை வந்து என்ன செய்ய போகிறேன், பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ டிபாசிட் பண்ணின அமௌண்ட்டை நான் பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு வேல்யூ ஒன்றை போட போகிறேன். ஸோ இதில் வந்து டிபாசிட் அமௌண்ட்டை நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன், டிபாசிட் அமௌண்ட். ஸோ டிபாசிட் அமௌண்ட் வந்து எங்களுக்கு எங்கே ஸ்டோர் ஆக போகுதுன்னு சொன்னால் இந்த அமௌண்ட்ன்றதுக்குள்ளே தான் டிபாசிட் அமௌண்ட் வந்து நாங்கள் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணுவேன், டிபாசிட் அமௌண்ட்
ஸோ அமௌண்ட்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, தென் வந்து இதே சேம் ப்ராசஸ் தான் நான் வித்ட்ரா பண்ணுறதுக்கு எழுத போகிற மெத்தட். ஸோ வித்ட்ரா பண்ணுறதுக்குரிய மெத்தட் வந்து பப்ளிக் வாய்ட் withdraw. ஸோ சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும் நடக்க போகுது. வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்டையும் நான் என்னென்ன ஹேண்டில் பண்ண போகிறேன்னு சொன்னேன், அமௌண்ட்டுண்டே ஹேண்டில் பண்ண போகிறேன். சேம் டேட்டா டைப். ஸோ நான் இங்கே டபுள் அமௌண்ட்டு எடுக்கிறேன். தென் எங்களுக்கு இங்கே வந்து ஒரு சின்ன சேஞ்ச் நடக்கும். வித்ட்ரா பண்ணினா எங்களோட பேலன்ஸ் வந்து என்ன நடக்க போகுதுன்னா, பேலன்ஸில் இருந்து நாங்கள் அமௌண்ட்டை கழிப்போம். ஸோ இங்கே பேலன்ஸ் வந்து குறையும். ஸோ balance equal balance minus amount. உங்கள்கிட்ட இருக்கிற பேலன்ஸ்ல இருந்து வித்ட்ரா பண்ற அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ண போறோம். ஸோ மைனஸ் பண்றது தான் எங்களோட ப்ராசஸ், என்ன வித்ட்ராவல் ப்ராசஸ். ஸோ இங்கேயும் சேம் லைக் டிபாசிட் மாதிரி நான் வித்ட்ரா பண்ணின அமௌண்ட்டையும் வெரிஃபிகேஷனுக்காண்டி பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து withdrawed amount. ஸோ ரெண்டு இடத்துலையும் நான் அமௌண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து இது டிபாசிட் பண்ண அமௌண்ட்டாக இருக்க போகுது. அண்ட் ஹியர் வந்து இது வந்து வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட்டாக இருக்க போகுது. ஸோ நாங்கள் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்க டிரெக்டாக நாங்கள் பேலன்ஸில் இருந்த அமௌண்ட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது, கழிக்க முடியாது. ஸோ நாங்கள் செக் பண்ணணும் எங்களோட அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட் வந்து பேலன்ஸை விட கூடவா இருந்தால் தான் நாங்கள் வித்ட்ரா பண்ணலாம். ஒரு கண்டிஷன் ஒன்று நாங்கள் இங்கே யூஸ் பண்ண வேண்டி வரோம். அந்த கண்டிஷனுக்கு பேர் இஃப் கண்டிஷன். ஸோ இங்கே நான் அந்த இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ண போகிறேன். செக் பண்ணுவோம் எடுக்கிற வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட் வந்து ஈக்குவலோ மோர் தேன் என்னவா இருக்கணும், எங்களோட பேலன்ஸாக இருக்கணும். அதான் நாங்கள் என்ன செய்யலாம், இங்கே வித்ட்ரா பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன், இந்த அப்படி இருந்தால் தான் எங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இதை கட் பண்ணிக்கொண்டு வந்து இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிஷனை செக் பண்ண அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட் பேலன்ஸை விட குறைவாக இருந்தால் தான் உங்களுக்கு அலோவ் பண்ண போது வித்ட்ரா பண்ண. தென் வந்து இங்கே நான் இதை வித்ட்ரா பண்ணுறத இதில் பிரிண்ட் பண்ண போகிறேன். இல்லாட்டா உங்களுக்கு வித்ட்ரா பண்ண விடக்கூடாது. ஸோ இல்லாட்டான்றதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எல்ஸ் பார்ட்டில் நான் எழுதுகிறேன். என்ன நடக்கணும்னு சொன்னால் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆக வேணும். ஸோ insufficient balance. ஸோ இப்போ நாங்கள் வித்ட்ரோக்கான மெத்தடை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நாங்கள் இனிஷியல் பேலன்ஸுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், டிபாசிட்டுக்குரிய ஃபங்க்ஷன் எழுதிட்டோம், மெத்தட் எழுதிட்டோம், வித்ட்ராக்குரிய மெத்தட் எழுதிட்டோம். இனி வந்து எங்களோட ஃபைனல் பேலன்ஸை கெட் பண்ணுறதுக்குரிய ஒரு மெத்தட் ஒன்று நாங்கள் எழுத வேணும். ஸோ எங்களுக்கு பேலன்ஸை கெட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று எழுத போகிறேன், ரிட்டர்ன் டைப் உள்ள மெத்தட். ஸோ எங்களோட டேட்டா டைப் ரிட்டர்ன் டேட்டா டைப் என்ன டபுள் என்ற படினால ஒரு மெத்தடுக்கு பேர் வைக்கிறேன், கெட் பேலன்ஸ். இங்கே நாங்கள் என்ன செய்யணும், ரிட்டர்ன் பண்ணணுமே, இது ரிட்டர்ன் டேட்டா டைப்புக்குரிய ஒரு மெத்தட், ரிட்டர்ன் மெத்தட். ஸோ இந்த ரிட்டர்ன் மெத்தடில் நான் ரிட்டர்ன் பண்ண போகிற வேல்யூ என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னால் ரிட்டர்ன் பேலன்ஸ். இந்த பேலன்ஸை வந்து இங்கே நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து நான் இப்போ முடிச்சா பிறகு தான் இது ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ
ஓகே இங்கே எனக்கு ஒரு ப்ராக்கெட் வந்து கூடவா இருக்குது, ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ பேலன்ஸை ரிட்டர்ன் பண்ணினா தான் எங்களுக்கு கடைசியாக ஃபைனல் பேலன்ஸ் வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும் ஆஃப்டர் வித்ட்ரோவல் அண்ட் டிபாசிட்டுக்கு பிறகு. ஸோ இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட் கிளாஸை வந்து கன்க்ளூட் பண்ணியாச்சு. ஓகே, இனி வந்து சர்வீஸ், பேங்க் சர்வீஸ் என்ற கிளாஸுக்கு போவோம். ஸோ பேங்க் சர்வீஸ் என்ற கிளாஸுக்கு போனோம்னு சொன்னால் அந்த கிளாஸில் உங்களுக்கு சர்வீஸ் கிளாஸுக்கு பேங்க் அக்கௌண்ட் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதால் நான் ஒரு ப்ரைவேட்டில் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ப்ரைவேட் பேங்க் அக்கௌண்ட் ஸோ ஆப்ஜெக்ட் நேமை வந்து அக்கௌண்ட்னு வைக்கிறேன். ஸோ இங்கே வந்து யூசர்கிட்ட இருந்து என்ன இன்புட்டை வாங்கணும். ஸோ யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கணும்னு சொன்னால் நாங்கள் ஸ்கேனர் யூஸ் பண்ணணும். ஸோ நான் ஸ்கேனர் யூஸ் பண்ண போகிறேன் யூசர் இன்புட் வாங்குறதுக்கு. ஸ்கேனர், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வைக்கிறேன் SCன்னு சொல்லி ஆப்ஜெக்ட் நியூ கிரியேட் பண்ணுறேன். ஸ்கேனர் கன்ஸ்ட்ரக்டர் யூசர்கிட்ட இருந்து நாங்கள் இன்புட் வாங்குறபடினால சிஸ்டம் டாட் இன். அண்ட் வந்து இப்போ இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸ்கேனருக்குரிய கிளாஸை வந்து இம்போர்ட் பண்ண வேணும். ஸோ உங்களுக்கு வந்து நியூ ஸ்கேனர் பேங்க் சர்வீஸில் வந்து நான் இப்போ இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் ஜாவா .util.scan. ஸோ இப்போ நான் இம்போர்ட் பண்ணியாச்சு ஸ்கேனர். தென் அடுத்த ப்ராசஸ் வந்து இப்போ இந்த பேங்க் சர்வீஸுக்கும் நாங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்றை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணுவோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் நேம்லேயே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் பப்ளிக் பேங்க் சர்வீஸ் ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நான் இந்த ப்ரைவேட் கிளாஸ் இந்த அக்கௌண்ட் கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்றை கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ தான் கேரி பண்ணலாம் ஈஸியாக. அந்த அக்கௌண்ட்டுக்குரிய அந்த பேங்க் அக்கௌண்ட்ன்ற கிளாஸையே ஒரு ஆப்ஜெக்டாக நான் கேரி பண்ணலாம் ஈஸியாக. ஸோ டபிள்யூபியை யூஸ் பண்ணுறதுக்காண்டி நான் இதில் வந்து ஒரு கிளாஸையே நான் ஆப்ஜெக்டாக கேரி பண்ண போகிறேன் இந்த பேங்க் சர்வீஸ்ன்ற கிளாஸுக்குள்ள. ஸோ இங்கே வந்து இந்த பர்டிகுலர் பேங்க் சர்வீஸ் என்ற கிளாஸுக்குள்ள இருக்கிற இந்த அக்கௌண்ட் குளோபல் வேரியபிளான இந்த அக்கௌண்ட் ஈக்குவல் எங்களோட இந்த அங்கே நாங்கள் கிரியேட் பண்ண பேங்க் அக்கௌண்ட்ன்ற கிளாஸுக்கு யூஸ் பண்ணுற இந்த பேராமீட்டருக்கு ஈக்குவல் டிஃபைன் பண்ணுறேன். ஏன்னா யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை டிரெக்டாக வாங்கலாம். ஸோ அதுக்கான ஒரு மெத்தட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு void மெத்தடை public void start. ஸோ இந்த மெத்தடில் வந்து யூசர்கிட்ட இன்புட்டை வாங்கணும். ஸோ அவைகிட்ட மெனுவை வாங்குறதுக்காண்டி ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் சாய்ஸ். ஸோ அவங்க சாய்ஸை வந்து அவ வந்து இதில் இன்புட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ எஸ் அவுட்டில்
வந்து பேங்க் மெனு. அண்ட் அடுத்தது வந்து யூசர்கிட்ட டிபாசிட் பண்ண கேட்கும். ஸோ யூசர்கிட்ட டிபாசிட் பண்ணுறதுக்காண்டி ஒரு system.out.println. ஸோ முதலாவது வந்து யூசரை டிபாசிட் பண்ணி யூசர்கிட்ட கேட்க போகிறோம். தென் வித்ட்ரா பண்ண கேட்க போகிறோம். செகண்ட் ஒன் வந்து வித்ட்ரா. அண்ட் தேர்ட் ஒன் வந்து செக் பேலன்ஸ். பேலன்ஸை செக் பண்ண சொல்லி கேட்க போகிறேன். அடுத்தது வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு ஒரு மெனு ஒன்று கொடுப்போம். ஃபோர்த் ஒன். ஸோ யூசர்கிட்ட இந்த நம்பர்ஸை டைப் பண்ண சொல்ல போகிறோம். அதுக்காண்டி தான் நாங்கள் ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் இன் சாய்ஸ்ன்னு. ஸோ அதை ஒன்றை என்டர் பண்ணிச்சு நம்மண்டா டிபாசிட் பண்ணலாம், 2 என்டர் பண்ணால் வித்ட்ரா பண்ணலாம், 3 என்டர் பண்ணால் செக் பேலன்ஸ், 4 என்டர் பண்ணினா எக்ஸிட் ஆகும். ஸோ அண்ட் another ஒன் வந்து அவங்கள்ட்ட ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு யூசர் இன்புட் கொடுக்க போகிறோம். சூஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ இங்கே நாங்கள் எந்த ஆப்ஷனை யூசரை என்டர் பண்ண போகிறோன்னா இந்த சாய்ஸை தான் என்டர் பண்ணுவேன். நியூமரிக்கல் வேல்யூவை தான் யூசரை என்டர் பண்ணுவேன். ஸோ அது யூசர் இன்புட்டாக எடுக்கணும். அப்போ அதுக்கு எந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த ஸ்கேனருக்குரிய ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே நாங்கள் எடுக்கிற வேல்யூ வந்து இன்டிஜர் என்றபடினால நாங்கள் யூஸ் பண்ண போகிறது நெக்ஸ்ட் இன்ட். ஓகே, இப்போ வந்து யூசருக்கு இனி நாங்கள் 1 கொடுத்தா என்ன நடக்கணும்ன்றதை கொடுக்கணும், 2 கொடுத்தா என்ன நடக்கும், 1 கொடுத்தா டிபாசிட் நடக்கும். இப்போ நான் அதை இஃப் கண்டிஷனில் கொடுக்க போகிறேன். யூசர் வந்து சாய்ஸுக்குரிய வேல்யூவை வந்து ஒன்னை செலக்ட் பண்ணினாருன்னு சொன்னால் ஸோ இதை நாங்கள் ஒரு டூ வைல் லூப்புக்கு எழுதுவோம். ஏன்னா இட்டரேட் ஆக போகிற ஃபங்க்ஷன்ன்றபடினால டூ லூப்புக்குள்ள எழுதுவ போகிறோம். ஸோ இஃப் வந்து இப்போ யூசர் வந்து 1 செலக்ட் பண்ணினாருன்னு சொன்னால் உங்களுக்கு வரப்போகிறது வந்து என்டர் டிபாசிட் அமௌண்ட் வந்து யூசருக்கு டிஸ்பிளே ஆக வரும். enter deposit amount. ஸோ அவர் வந்து யூசர் வந்து டிபாசிட் அமௌண்ட்டு என்டர் பண்ணணும். ஸோ அவர் என்டர் பண்ண போகிற அமௌண்ட் டபுளாக இருக்கிறபடினால நான் அதுக்கு ஒரு வேரியபிள் டின்னு இருக்கிறேன். யூசர் இன்புட்டை வாங்குறதுக்காண்டி அங்கே வரப்போகிறது டபுள் என்றபடினால நெக்ஸ்ட் டபுள். ஸோ அண்ட் வந்து எங்களுக்கு இங்கே டிபாசிட் பண்ணினா என்ன நடக்கணும், இந்த அக்கௌண்ட்டில் வந்து சேர போகுது. ஸோ அக்கௌண்ட் ஆப்ஜெக்டுக்குள்ளே வந்து இந்த டிபாசிட் என்ன மெத்தட் அங்கே யூஸ் பண்ண டிபாசிட் என்ன மெத்தட் பேங்க் அக்கௌண்ட்டில் நாங்கள் க்ரியேட் பண்ணின அந்த டிபாசிட் என்ற மெத்தடை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இங்கே சர்வீஸில் வந்து அக்கௌண்ட்டில் வந்து
டிபாசிட் என்ற மெத்தட்ல வந்து இந்த டி வேல்யூ டிபாசிட் பண்ற அமௌண்ட்டை வந்து பாராமீட்டரா எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் 1 சூஸ் பண்ணினா இந்த கண்டிஷன் எங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும், இல்லாட்ட எங்களுக்கு எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆக வேணும். ஸோ எல்ஸ் பார்ட்டுக்குள்ள நான் எடுக்க போகிறது எல்ஸ் இஃப் யூசர் வந்து 2 சாய்ஸ் பண்ணினாருன்னு சொன்னா எங்களுக்கு வர வேண்டியது வந்து எல்ஸுக்கும் இஃப்க்கும் வந்து நாங்கள் ஸ்பேஸ் விடணும். சேம் திங் தான் எங்களுக்கு வரப்போகுது, வித்ட்ராவல் ப்ராசஸ் நடக்க போகுது. ஸோ இங்கே வித்ட்ராவல் ப்ராசஸ் நடக்கிறதுக்காண்டி நான் இதை ஜஸ்ட் காப்பி பண்ணுறேன். சேம் திங் தான் எங்களுக்கு நடக்கும்ன்றபடினால அதை காப்பி பண்ண போகிறேன். ஸோ ரெண்டாவது வித்ட்ராவலுக்குரிய ப்ராசஸ். ஸோ வித்ட்ராவலுக்கு உரிய ப்ராசஸில் எந்த வித்ட்ரா அமௌண்ட் அண்ட் வந்து இங்கே வந்து வித்ட்ராவல் அமௌண்ட்டை வந்து நான் W எடுக்கிறேன். ஸோ இங்கே வித்ட்ரா பண்ணுறதை நான் வந்து W எடுப்பேன். ஸோ உங்களை வித்ட்ரா பண்ணினோன்னா அந்த அக்கௌண்ட்டுன்ற எந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வித்ட்ரா ஆகணும், வித்ட்ரான்ற ஃபங்க்ஷன் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த வித்ட்ரான்ற ஃபங்க்ஷனுக்குள்ள தான் இது வந்து வித்ட்ரா ஆகுது. அங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிறோம்னா பேங்க் அக்கௌண்ட்டில் வித்ட்ரான்ற ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இனி வந்து நாங்கள் மூன்றாவது சாய்ஸை யூஸர் செலக்ட் பண்ணினா திருப்பவும் எல்ஸ் இஃப் சேம் திங் தான் சாய்ஸை வந்து செக் பண்ணுவோம். ஈக்குவல் 3 சாய்ஸ் வந்து ஈக்குவல் 3க்கு ஈக்குவலாக இருந்தால் உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகணுமெண்டா சிஸ் அவுட்ல வந்து கரண்ட் பேலன்ஸ் வந்து பிரிண்ட் ஆக வேணும். ஸோ இங்கே வந்து current balance. ஸோ கரண்ட் பேலன்ஸ் வந்து எங்களுக்கு பிரிண்ட் ஆகணும். எப்படி கரண்ட் பேலன்ஸை பிரிண்ட் பண்ணுறது, நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் கெட் பேலன்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம் பேங்க் அக்கௌண்ட்டில். ஸோ இந்த கெட் பேலன்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை இங்கே நான் கால் பண்ண போகிறேன். அந்த இங்கே இருக்க அந்த கிளாஸில் இருக்க அக்கௌண்ட்ன்றது தான் பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அக்கௌண்ட் டாட் கெட் balance. Then user வந்து இப்போ as if சாய்ஸ் வந்து 3 செலக்ட் பண்ணினாருன்னு சொன்னால் சாய்ஸ் ஈக்குவல் 4 செலக்ட் பண்ணி நாங்களுக்கு வர வேண்டியது தேங்க்யூ கம் அகெயின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து வரும். ஸோ ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண போகிறேன் தேங்க்யூ கம் அகெயின். கம் அகெயின். ஸோ அடுத்தது வந்து எங்களுக்கு இந்த டூ வைல் லூப் இனி எங்களுக்கு எண்ட் ஆக வேணும். ஸோ டூ வைல் லூப் எண்ட் ஆக போகுது. ஸோ இங்கே நான் எண்ட் பண்ண போகிறேன் இந்த டூ வைல் லூப். ஸோ சாய்ஸ் வந்து நாட் ஈக்குவல். ஸோ நாட் ஈக்குவலுக்கு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கொடுப்பேன். நாட் ஈக்குவல் 4ன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த டூ வைல் லூப் வந்து எண்ட் ஆகும். ஸோ மெத்தடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராக்கெட்ஸ். ஸோ ஃபுல்லாக நாங்கள் கவர் பண்ணிவிட்டோம். செக் பண்ணுறோம். சாய்ஸ் 1 கொடுத்தா உங்களுக்கு டிபாசிட் அமௌண்ட்டை வந்து யூஸர் என்டர் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறோம் இம்போர்ட். அண்ட் வந்து உங்களுக்கு டிபாசிட் மெத்தடை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேங்க் அக்கௌண்ட் கிளாஸில் டிபாசிட் மெத்தட் இருக்குது.
அதை அக்சஸ் பண்ண போகிறோம். இந்த அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் மூலம் அக்சஸ் பண்ணிட்டு அந்த மெத்தட்ல டிபாசிட் பண்ணுறோம். இந்த யூசர் இன்புட் பண்ணுற இந்த டிஏ. அதே மாதிரி சாய்ஸ் 2 வித்ட்ரா பண்ண போறாருன்னு சொன்னால் யூசர் இன்புட்டை வாங்குறதுக்கு இந்த டபிள்யூ யூசர் இன்புட்டை எடுத்துட்டு அங்கே பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற வித்ட்ராவல் மெத்தடில் உங்களுக்கு வித்ட்ராவல் அமௌண்ட் வித்ட்ரா ஆகணும். ஸோ அதை நாங்கள் அங்கே க்ரியேட் பண்ண அந்த அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் மூலம் இங்கே ஆக்சஸ் பண்ணுறோம். அண்ட் எல்லா ப்ராசஸும் நடந்தாப்புல வித்ட்ராவல் அண்ட் டிபாசிட் நடந்தாப்புல பேலன்ஸை கெட் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட் டாட் அங்கே நாங்கள் க்ரியேட் பண்ண கெட் பேலன்ஸை கால் பண்ணுறோம். அண்ட் இந்த 1 2 3 ஒன்றும் செய்யாத யூசர் என்ன அவர் எக்ஸிட் பண்ணுறதுக்கு 4வது ஆப்ஷனை கொடுக்குறோம். ஸோ இப்போ பேங்க் சர்வீஸே நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டோம். இதை யூசர் அண்ட் ஆப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இதை நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் அடுத்தது நாங்கள் செய்ய வேண்டியது இப்போ மெயின் மெத்தட். ஸோ மெயின் மெத்தடை நீ க்ரியேட் பண்ண வேணும். ஸோ மெயின் மெத்தட் பேங்க் ஆப் பண்ணுறதுல நான் இந்த மெயின் மெத்தடை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ மெயின் மெத்தட் இருக்கணும்னு சொன்னால் கட்டாயம் இங்கே மெயின் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்கணும். ஸோ இங்கே நான் ஸ்கேனர் கிளாஸ் ஒன்றை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கேனருக்கு நான் க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் எஸ்சி நியூ ஆப்ஜெக்ட் என்னப்படினால நியூ ஸ்கேனர் யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை வாங்குறேன் சிஸ்டம் டாட் இன். ஸோ அடுத்த விஷயம் இங்கே இம்போர்ட் பண்ணணும் ஸ்கேனரை. ஸோ இம்போர்ட் ஜாவா டாட் யூடில் டாட் ஸ்கேனர். ஸோ இங்கே இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது இப்போ இனிஷியல் பேலன்ஸை முதல் பிரிண்ட் பண்ண வேணும். ஸோ இனிஷியல் பேலன்ஸை இப்போ நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் என்டர் த இனிஷியல் பேலன்ஸ். யூசர்கிட்டயே நான் இனிஷியல் பேலன்ஸை என்டர் பண்ண சொல்லி கேட்குறேன். ஸோ யூசர் இங்கே இனிஷியல் பேலன்ஸை என்டர் பண்ணுவேன். ஸோ யூசர் இன்புட் பண்ணுறதுக்காண்டி நான் ஒரு இன்புட் எடுக்க போகிறேன். அதுவும் டபுளில் அந்த இன்புட்டுக்கு பேர் வைப்போம் இனிஷியல் ஈக்குவல் எஸ்சி டாட் டபுள் என்ன பண்ணினால நெக்ஸ்ட் டபுள். அண்ட் இங்கே பேங்க் அக்கௌண்ட் என்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ பேங்க் அக்கௌண்ட் இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த கிளாஸுக்குரிய ஆப்ஜெக்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். நியூ ஆப்ஜெக்ட் என்ன பண்ணினால நியூ கீவேர்ட் கொடுக்கணும். கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் நேம்லேயே இருக்க போகுது எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இப்போ நாங்கள் க்ரியேட் பண்ணியாச்சு. இங்கே நாங்கள் என்ன இந்த கிளாஸுக்கு நாங்கள் ஒரு பேராமீட்டர் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அங்கே பேங்க் சர்வீஸில் ஒரு பேராமீட்டர் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். என்னன்னு சொல்லி அக்கௌண்ட் ஒரு பேராமீட்டர் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். சரி, அதால் நாங்கள் இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த பேராமீட்டர் ஆட் பண்ண போகிறோம். இந்த அமௌண்ட்டை தான் நாங்கள் பேராமீட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியல் அமௌண்ட்டை பேராமீட்டரை ஆட் பண்ணுறேன். பேராமீட்டரை ஆட் பண்ணியாச்சு. இனி பேங்க் சர்வீஸுக்கும் சேம் லைக் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு சர்வீஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் நேமை க்ரியேட் பண்ணுறேன். ஈக்குவல் நியூ பேங்க் சர்வீஸ். ஸோ அதில் இங்கே நான் யூஸ் பண்ண போகிற ஆர்குமெண்ட் அங்கே நாங்கள் அக்கௌண்ட்டை இங்கே நான் ஆப்ஜெக்டாக எடுக்கிறேன். சாரி, பேராமீட்டராக எடுக்கிறேன். இனி நான் இங்கே
சர்வீஸ் கிளாஸில் பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் ஒன்று எடுத்துருக்கிறோம், ஸ்டார்ட்னு சொல்லி ஒரு மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த மெத்தடை தான் நீங்கள் நான் கால் பண்ணி விட போகிறேன். ஸோ கால் பண்ணணும்னு சொன்னால் அந்த மெத்தடை எந்த கிளாஸ் எந்த ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ண போகிறேன், பேங்க் சர்வீஸுக்குரிய சர்வீஸ் அண்ட் பேங்க் சர்வீஸ் என்ற கிளாஸில் தானே அந்த மெத்தட் இருக்குது, ஸ்டார்ட் அண்ட் மெத்தட். ஸோ அதுக்குரிய ஆப்ஜெக்டான சர்வீஸ் அண்ட் ஆப்ஜெக்டை வச்சுக்கொண்டு கால் பண்ண போகிறேன் ஸ்டார்ட். உங்களுக்கு ஸ்டார்ட் அண்ட் மெத்தடுக்குள்ள வித்ட்ராவல் எல்லா ப்ரொசஸஸ், டிபாசிட் அண்ட் வந்து இனிஷியல் அமௌண்ட் எல்லாத்துக்குரிய ப்ரொசஸும் இங்கே எக்ஸிக்யூட் ஆகிடும். அண்ட் வந்து ஸ்கேனரை வந்து க்ளோஸ் பண்ணுறலாம், இல்லாட்டா நாங்கள் க்ளோஸ் பண்ணாமே விடலாம். அது வந்து ஒரு கட்டாயமான ஒன்று இல்லை. ஸோ இப்போ நாங்கள் ஹேண்டில் 3 கிளாஸில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இந்த கிளாஸ் தான் மெயின் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸை மட்டும் நான் ரன் பண்ண போகிறேன், மெயின் மெத்தட் உள்ள கிளாஸ். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ ஜாவா அப்ளிகேஷனாக ரன் பண்ண போகிறேன். ஸோ இப்படி ரன் பண்ணினோம்னா உங்களுக்கு அதுக்குரிய அவுட்புட் வரும். ஸோ எனக்கு இங்கே மெயின் மெத்தட் இல்லைன்னு சொல்லிடுறது, நான் மாவன் ப்ராஜெக்டில் க்ரியேட் பண்ணபடி அந்த இஷ்யூ வருது. ஜஸ்ட் ஐ எம் ரன் வித் திஸ் ஆப்ஷன். ஸோ எல்லாத்தையுமே சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு அகைன் ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது உங்களுக்கு இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குது. ஸோ இனிஷியல் அமௌண்ட் வந்து எனக்கு 20,000 ரூபா இருந்தது. ஸோ இப்போ உங்கள்கிட்ட யூசர்கிட்ட உங்களுக்கிட்ட கேட்குற அமௌண்ட் வந்து டிபாசிட் எவ்வளோ பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணோன்னா நான் டிபாசிட் பண்ண போகிறேன்னு கொடுக்குறேன். டிபாசிட் பண்ண கொடுத்தா என்ன, டிபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை கேட்குது. ஸோ டிபாசிட் பண்ணுற அமௌண்ட் வந்து 3000 கொடுக்குறேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து என்ன செய்யணும், வித்ட்ரா பண்ண போகிறீங்களா செக் பேலன்ஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். ஸோ நான் இப்போ செக் பேலன்ஸ் கொடுக்க போகிறேன்னு கொடுக்குறேன். சரி, அப்போ அதுக்குரிய ஆப்ஷன் வந்து 3. உங்களுக்கு கரண்ட் பேலன்ஸ் இப்போ எத்தனை, 23,000 நாங்கள் டிபாசிட் பண்ணிட்டோம். இப்போ நான் இதில் வந்து ஆப்ஷன் வித்ட்ரா பண்ண சொல்லி கேட்க போகிறேன். அப்போ வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஆப்ஷன் 2. இப்போ இதில் வந்து 6,000 வித்ட்ரா பண்ண போகிறேன்னு கொடுப்போம். ஸோ இப்போ பேலன்ஸை செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் 3 கொடுப்போம். பேலன்ஸை செக் பண்ண இப்போ 17,000, 23,000 6,000 போனால் 17,000. ஸோ லைக்வைஸ் வந்து இந்த அப்ளிகேஷனை நாங்கள் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸிட் பண்ண போகிறோம்னா 4 கொடுத்தோன்னா உங்களுக்கு சிஸ்டம் எக்ஸிட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி அந்த நாங்கள் டீப்பாக வந்து ஒரு சிம்பிளான பேங்க் அப்ளிகேஷன் அப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.